அனைவருக்கும் வணக்கம். நான் துரைராஜ். இன்றைக்கி நீங்கள் பார்க்குறது நிஃப்டியில் F&O ட்ரேடு. இன்றைக்கி ஆக்சுவலாக எனக்கு கொஞ்சம் டைமில் அதனால் டெய்லியும் வீடியோ அப்லோட் பண்ண முடியல பிஎன்எல்ல. ஓகே, பார்ப்போம். இல்லைனாலும் நான் கம்யூனிட்டி டேப்பில் வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட் போட்டுக்கிட்டு இருக்கேன். அதில் நீங்கள் பார்க்கலாம். இன்றைக்கி ஆகஸ்ட் 8 தேர்ஸ்டே, வியாழக்கிழமை. ஸோ நிஃப்டியில் எக்ஸ்பைரி ஸ்ட்ராட்டஜி இன்றைக்கி ரன் ஆனிச்சு, எடுத்துச்சு ட்ரேடு. இதில் பார்த்திங்கன்னா ஆர்டர்ஸில் வந்து நமக்கு எக்ஸிக்யூட்டிவில் பார்க்கலாம். 12 o'clock அப்புறம் தான் ஆர்டர் எடுத்துச்சு. எடுத்த அப்புறம் பார்த்திங்கன்னா இவ்வளோ ட்ரேட்ஸ் இன்றைக்கி ரன் ஆகிருக்கு. ட்ரேட் புக்லேயும் பாருங்கள் 323 வரைக்கும் ரன் ஆனிச்சு. கொஞ்சம் ஸ்டாப் லாஸ் அடிச்சிச்சு ஆஸ் யூஸ்வல், எப்போதும் போல தான் நடந்துச்சு. ஆக்சுவலாக 12,000 லாஸ் வந்துருந்துச்சு. அதுக்கப்புறம் அட்ஜஸ்ட்மெண்ட் ரேட் இருந்ததுனால கொஞ்சம் அமௌண்ட்டு சேவ் ஆகிடுச்சு. இல்லைனா 12,000 லாஸ் ஆகிருக்கும். ஃபண்ட்ஸ் பார்த்திங்கன்னா 693 வந்துருச்சு. 698 இன்றைக்கி லாஸ் பண்ணதுனால 693 வந்துருச்சு. பார்ப்போம். சார்ட்டில் இன்றைக்கி பார்த்திங்கன்னா இங்கே 9:15 இங்கே ஓப்பனு. இந்த கேப் ஃபில்லிங் ஏரியா இது சொல்ல போனால் அதை வந்து ஃபில் பண்ணுறதுக்கு போணுச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ப்ரீவியஸோட டேயில் உள்ள கேப் ஃபில்லிங் ஏரியாவும் இருக்குது, ஒரு நாளுக்கு முன்னாடி உள்ளதையும். ஸோ அங்கேயும் பார்த்திங்கன்னா அந்த இடத்துக்கு வந்துச்சு மார்க்கெட்டு. எப்படியா இருந்தாலும் ஓவர் பாட் லெவலுக்கு போயிட்டு ஓவர் சோல்ட் லெவல் RSI போணுச்சு. ஸோ ஹை வாலட்டைல் நமக்கு அதனால் கொஞ்சம் லாஸ் ஆகிடுச்சு. ஓகே, பார்ப்போம். இன்னும் நம்ம இதில் கண்ட்ரோலில் தான் இருக்குது. இல்லை நான் பொசிஷன் சைஸ் ஆல்ரெடி கம்மி பண்ணி தான் வச்சுருக்கேன். ஸோ அதனால் ரொம்ப அதிகமாக லாஸ் வரல. இன்றைக்கி உள்ள ட்ரேடு தான். சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ ஒன்று அப்லோட் பண்ணுறேன். ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து டவுட் கேட்டிருந்தாங்க. ஸோ அந்த வீடியோ நான் அப்லோட் பண்ணுறேன், பாருங்கள். தேங்க்யூ.